ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஆவணி மாதம் மிக சிறந்த ஒரு மாதம், மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக, விசேஷமான கொண்டாட்டங்களுக்குரியதாக ஆவணி மாதத்தை நம்ம போற்றப்படுகிறது. ஆவணி மாதத்தினுடைய கிரக கோள்கள் எப்படி இருக்கின்றது, ஆவணி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்க போகிறது என்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவணி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் நமக்கு சுக்கிர பகவான் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது அல்லவா. சுக்கிர பகவான் குரு பகவான் மிதுன மனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் புத பகவான் நம்ம கடகத்தில் இருக்கிறார். சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையான நிலையில இருக்கிறார். சூரிய பகவான் நவக்கோள்கள்லேயே பயங்கரமான ஒரு தலைமை தாங்கக்கூடியது. சகல உயிரினங்களை தன்னுடைய சூரிய வெளிச்சத்தின் மூலமா வாழ வைக்கின்றார். அதனால்தான் நவக்கிரக நாயக்கனாக நம்ம போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். மிக சிறந்த ஒரு மாதமாக நம்ம கருதப்படக்கூடியது. அவரோட கேத்து இணைந்திருக்கிறது சிம்மத்திலேயே. அதுக்கப்புறம் செவ்வாய் நீண்ட நாட்டுகளுக்கு அப்புறம் செவ்வாய் கன்னியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே செவ்வாய் நீச்சத்தில் இருந்திருக்குது, பல குழப்பங்கள் வந்திருக்குது. ஏன்னா செவ்வாய்னா எல்லா வகையான தொந்தரவுகள், அவர் தான் எனர்ஜெட்டிக் பிளானட். அவரை நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது பல தொந்தரவுகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் கேத்தோட மாட்டிக்கிட்டாரு. அப்போ நிறைய பிளெயின் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது சிம்மத்தில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் செவ்வாய் தனித்து கன்னிமனைக்கு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ராகு பகவானை நம்ம பார்த்தா கும்பத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்கரமடைஞ்சு அதாவது மீனத்தில் அமைந்திருக்கிறார். சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சார நிலை. ஆவணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது இந்த மாதத்துல, ஆவணி மாதத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது, முதன்மையாக சுக்கிர பகவான் 21ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கிர பகவான் இப்போ மிதுனமனையில் இருந்துட்டே நிறைய பலன்கள், நல்ல யோக பலன்கள், குரு பகவானுடைய போராடி நமக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஏன்னா 2 குருமார்களுக்கு ஆகாது. இவங்க 2 ஒரே இடத்துல இருந்துட்டு பல பிரச்சனைகள், பல நன்மைகளை கொடுத்து, அதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கெடுக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி, அதாவது இந்த 2 பேர் இருக்கும்போது நன்மைகள் நடந்தாலும் நமக்கு அடுக்கடுக்காக நடக்கும், தீமைகள் நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது அந்த வகையில் நடந்துச்சு. அந்த சுக்கிரன் விடுபட்டு அவர் கடகத்துக்கு வருகிறார். ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி நடக்கிறது 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத பகவான், புத்திகாரகனாகிய புத பகவான் பிரஜாகாரகன் அல்லவா. அவர் இல்லைன்னு இந்த மனித உலகத்திலேயே புத்தி என்பதை செயல்படாது. ஆக அந்த புத பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். வலிமையான நிலை. ஏன்னா சூரிய பகவான் ஏற்கனவே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவரோட சேர்ந்து புத பகவான் வராரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் வேலைகள், டிஎன்பிஎஸ், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது எந்த ஒரு கான்செப்ட், ஒரு கோயின்சிடென்ஸ் வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்ன்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 14/9/25 செவ்வாய் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாம் மனைக்கு மாறுகிறார். அதுக்கப்புறம் 15/9/2025 அன்று புத பகவான் உச்ச பலத்தோட, ஆட்சி பலத்தோட. ஏன்னா புத பகவான் உச்ச பலம். ஏன்னா செப்டம்பர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணி மாதத்துல மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, புதன் உச்சத்தில் இருப்பார். ஸோ அந்த ஒரு புதன் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது தான் 15ஆம் தேதி நிகழப்போகிறது. அது புத கிரகத்தினுடைய பயிற்சி. ஆக இந்த கிரக பயிற்சிகள் மூலமா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்றது பார்க்க போகிறோம். நேயர்களே, நம்ம சேனல் ஆனந்த துவாரகா சேனல் நீங்கள் முதன்மையாக பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமாக, ஜோதிட சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். தனிப்பட்ட முறையில் பர்சனல் கன்சல்டேஷனை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எங்கிருந்தாலும் நீங்கள் காலை முதல்ல சாயந்தரம் வரை நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய பலன்கள் வந்து கன்சல்டேஷன் நேரடியாக பார்க்கலாம். சரி, இனி நம்ம வந்து 12 ராசிகளுக்கு எத்தகையான ஆவணி மாதத்தில் எத்தகையான மகத்தான யோக நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ராசியினர் எத்தகையான யோகங்களை அறிவிக்க போகிறார்கள், கண்டிப்பா நடந்தே தீரும் என்ற நிலைகள் என்னவாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்தில் எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது, இந்த மாதம் பொறுத்தவரை நமக்கு இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன இருக்கிறது ஆவணி மாதத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது, மாத தொடக்கத்துல வந்து ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் வந்து தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கிறார். 21ஆம் தேதி, அதாவது 5 நாட்கள் கழித்து அவர் வந்து சுக்கிர பயிற்சி மூலமாக 3ஆம் இடத்துக்கு உங்க ராசிநாதனை செல்கிறார். 3ஆம் இடத்துக்கு செல்றதுனால ராசிநாதன் 3ல மறைஞ்சிருக்கிறார் நீங்க நினைக்காதீங்க. முயற்சி ஸ்தானத்துல போய் சுக்கிரன் இருக்கிறாரு. எளிதாக முயற்சிகளை வந்து ஈடேறும். ஏன்னா சுக்கிர பகவானை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம அவர் 9வது இடத்துல பார்க்கிறாருங்க. அது மிகப்பெரிய அதிசயமான விஷயம். எப்போ சுக்கிரன் வந்து 9வது இடத்த பாக்கியஸ்தானத்துல பார்க்கிறாரு. சுபக்கிரகம் வந்து பாக்கியஸ்தானத்துல பார்க்கும்போது பணம் கொட்டும். அது சுக்கிரன் வந்து எளித பணம் தரக்கூடியவர். அதனாலதான் சுக்கிரன் வந்து ஒருத்தர் ஈஸியா பணம் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு சுக்கிரன் பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போதான் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா சுக்கிரன்னா உங்களுக்கு யாருன்னு நினைக்கிறீங்க, மகாலட்சுமி அம்மா இல்லையா? அதனாலதான் சுக்கிரன் வந்து 3ல் வருதுன்றது. அது சந்திரன் வீட்டில் தாயார் வீட்டில் வரா சுக்கிரன் அம்பாளினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் 9வது இடத்தை பார்க்கிறது. ஆக எதிர்பாராத தனவரவு என்பது உறுதியை கிடைக்கும். அடுத்து 2ஆம் வீடு கூடிய தனாதிபதி புதன் 3ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து 31ஆம் தேதி சிம்மத்துக்கு செல்கிறார். அவர் 4ஆம் வீட்டுக்கு போறாரு. வலிமையான இடம். ஏன்னா சூரிய பகவான் வந்து ரிஷபராசனங்களை பொறுத்தவரை 4ஆம் இடம் உறுதியான இடம். அந்த இடத்துல போய் உங்களுக்கு புதன் சூரியனோட இணைகிறார். சூரியன் ஏற்கனவே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பலமா இருக்காரு. அவர் இடத்துக்கு போய் புதன் இணையும் போது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. மிக ஒரு நிபுணமான ராஜயோகம். அது ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. அரசாங்க உத்தியோகத்துக்கு வழிவகுக்கிறது. எதிர்பாராத தன யோகம். அந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பதை தானா தேடி வரும். எங்கு சென்றாலும் உங்களுடைய மரியாதை வந்து பல மடங்கு பெருகும் என்றது உறுதியான உண்மை. 3 கூடிய சந்திரன் வந்து ராசிலேயே உச்சம் பெறுகிறார் மாத தொடக்கத்திலேயே. ஸோ சென்ற இடமெல்லாம் சிறப்பென்ற மாதிரி நம்மளை வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு அதை எடுத்து செல்லும். 4 சூரியன் புதனோடு சேர்ந்திருக்குது மிகப்பெரிய. ஆனா அந்த இடத்துல கேத்து இருக்கிறது. அதுல பாதிப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா சூரியன் வலிமையான கிரகம். அந்த இடத்துல கேத்து இருக்கிறதுனால தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. 5ல் செவ்வாய், 7, 12 கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது என்பதே. 7 வந்து மனைவி ஸ்தானம், 12 விரயஸ்தானம். ஸோ 5ஆம் இடத்துல இருந்து குழந்தை குட்டிகள் மூலமா நல்ல மேன்மை அடையக்கூடிய நிலை. பிள்ளைகள் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மிகுந்த நன்மை அடைகிறீர்கள். மருத்துவ ரீதியா குழந்தைகள் நீங்க பெற்றெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு காலகட்டம் வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அது பலித்தமாகும். காரணம் என்றாலும் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது கர்ப்பப்பையில் இருக்கின்ற இந்த தண்ணி கட்டிகள், இந்த கொழுப்பு கட்டிகள், இந்த மாதிரி செவ்வாய் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சமயம் நீங்க மருத்துவத்தால் நீங்க வந்து ஒரு குழந்தை பேர் பெறதுக்கு உண்டாகின வழிகாட்டுகிறது. ராசி 6 ராசிநாதன் உங்களுக்கு 6 இருக்கின்றான். அவரை 3ல் வருது என்பது மிகுந்த நல்லது செய்யும் அல்லவா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7 கூடிய செவ்வாய் 5ல் இருக்கிறத எண்ணங்கள் ஈடேறும். 7 களத்திரத்தின் மூலமா வருகின்ற எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல காலம். அஷ்டமாதிபதி குரு பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்னா 2ஆம் வீட்டில இருந்து நம்ம 8ஆம் வீட்டுன்னு பாக்குறாரு. எதிர்பாராத தனம் தான் கொடுப்பாரு, எதிர்பாராத பணம் தான் கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் வீட்டுல உட்காந்து 8ஆம் வீட்டுன்னு பார்க்கும்போது குரு பார்வை கோடி நன்மை. லாட்டரி யோகம் என்பது, திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது, உயில் மூலமா சொத்து கிடைக்கிறது என்பது, உயில் மூலமா சொத்து வித்து பணம் கிடைக்கிறது என்பது, இது போன்ற பல ஏராளமான விஷயங்கள் வந்து 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய யோகம். குரு பகவான் பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு எதிர்பாராத செல்வ சம்பத்துக்கள் தேடி வரும் என்றது உண்மை. உங்களுக்கு பாக்கியாதிபதி சனி வக்கரமடைஞ்சு இருக்கிறார். அதனாலதான் தொழில் ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, கர்மாதிபதியாக வருகின்ற சனி பகவான் யோகம் தரக்கூடிய ஒரு ரிஷபராசிக்கு 11ல் போய் மகத்தான ராஜயோக அமைப்பில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதில் வக்கரமடைந்ததுனால என்ன, வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகும், செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் சற்று தாமதமாகும்.
ஏதோ ஒன்று ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க, கொஞ்சம் தாமதம் ஆகலாம். இல்லை ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனால் நிரந்தரமாக நிறுத்த முடியாது. இதெல்லாம் வந்து நல்ல எப்போ பாக்கியாதிபதி வந்து 11க்கு வந்துட்டாரோ லாபங்கள் வந்து அள்ளி கொடுப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த மூலையிலேருந்து எப்படி பணம் வரும்ன்றது தெரியாது ரிஷபராசி நம்மளை பொறுத்தவரை. ஏன்னா 9th லாட் இன் தி 11th ஹவுஸ், ஃபார்ச்சூன் கம்ஸ் த்ரூ செவரல் வேஸ் தட் யூ கேனாட் ஆன்டிசிபேட். அதனால அது வந்து அது கெயின்ஸில் இருக்குது, பல வகையான நன்மை. அது 10th லாட் இன் தி 11th ஹவுஸ். ஸோ சக்ஸஸ் த்ரூ ப்ரொஃபஷன், கெயின்ஸ் த்ரூ ப்ரொஃபஷன், எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாக கிடைக்கும். இங்கே தான் வக்கரமாக இருக்குதுன்னு, வக்கரமாக இருந்தாலும் சனி பகவான் யோகம் தரக்கூடியவர். வக்கரம்னா என்ன, கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார், அவ்வளோதான். திங்கட்கிழமை வர வேண்டியது வியாழக்கிழமை வரும். இதில் பெரிய நம்ம நஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு திங்கட்கிழமை வர வேண்டிய பணம் வியாழக்கிழமை வருது, 3 நாள் தள்ளி வருது. ஆனால் பணம் வருதுன்றது உறுதி. அது மட்டும்தான் நமக்கு இலக்காக இருக்க வேண்டும். ஆக மிகுந்த நன்மை. விரையாதிபதி செவ்வாய் 5ல் உட்கார்ந்துருக்கிறார். உங்களோட அறிவாற்றல் மூலமாக ஏதாவது பணம் பெறதுக்கு உண்டாகின வழி, பூமி சம்பந்தமானது ஏதாவது பண்ணி செய்யலாம்னும் போது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் 12th லாட் இன் தி 5th ஹவுஸ். ஸோ விரயங்கள் வந்து புத்தி மூலமாக நீங்கள் வந்து தடுக்கலாம். அதாவது இந்த செலவு நமக்கு தேவையா அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டே ஒரு யோசனை பண்ணி அதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா செலவு இல்லை, அவ்வளோதான். அதை சேமிப்பது ஆகும். அதனால தான் வந்து ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் நமக்கு என்ன சக்ஸஸ் சார் அப்படின்னா, ராசிநாதன் 3ல் பெறுவதன் போகுதுன்றது மிகப்பெரிய நன்மை. 3ல் போகிறதுனால அவர் வந்து 3 சகாயஸ்தானம், விஐபிகளோட இது கிடைக்கும். 9வது இடத்து பார்க்குறாரு. அது முக்கியமாக பாருங்கள், எதிர்பாராத தனவரவு என்பது உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடும். 2வது எல்லாத்தையும் விட 2ல் இருக்கின்ற குருநாதர் வந்து அஷ்டமதம் பார்க்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத திரண்ட செல்வங்களை தேடி வரும். அது ஒரு மிகப்பெரிய இது. பாக்கியாதிபதி 11ல் இருக்கிறாரு. தொட்டதை பூரா தொடங்குவாங்க. எதிர்பாராத பணம் வரும், நிறைய தேடி வரும். ஒரு வேலை செஞ்சு ஒரு வருமானம் எதிர்பார்க்கும்போது 2-3 வருமானங்களுக்கு உண்டாகின வழி நிச்சயமாக காட்டுவார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக ஆவணி மாதம் பொறுத்தவரை ரிஷபராசினர்களுக்கு ஜாக்பாட்டன் தான் சொல்லலாம். நம்ம ஜாக்பாட்டன் சொல்லலாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் நடக்கும், உறுதியாக நடக்கும். எதிர்பாராத நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க, நிச்சயமாக நன்மைகள் இது நடந்தே தீருமென்ற கான்செப்டில் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆவணி மாதம் ரிஷபராசி நம்மளுக்கு தரப்போகிறது. சர்வேஜனா சுகினோ பவந்து, சுகி பவந்து.